ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 16th April 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐசிடிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு இதுக்காக ரேலி வச்சுது. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 108 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து ரேலி ஆச்சுது. ஸோ முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐஸோட பை தான். எஃப்ஐஸ் வந்து ட்ரம்ப்போட டேரிஃப்க்கு அப்புறமா வந்து அதை மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு டேரிஃப் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டேரிஃப் வந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து அவங்க வந்து நிறுத்தி வச்சுருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்க்கு அப்புறமா வந்து எஃப்ஐஸ் வந்து பையர் சைடில் டர்ன் ஆகிட்டாங்க. எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவே வந்து பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆகிட்டு இருக்குது. ஈவன் தான் வந்து டிஏஎஸ் எல்லாம் வந்து செல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ராடர் மார்க்கெட்டுமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் எஃப்ஐஸோட பை மட்டும்தான் வந்து மார்க்கெட் அந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்குது. டாப் கைனஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது. ஒரு 52 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஆர்பிஐ வந்து டெபாசிட் ரேட்டை கட் பண்ணதுக்கப்புறமாவே வந்து நிறைய பேங்க்ஸும் வந்து டெபாசிட் ரேட்ஸை வந்து கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க் எல்லாமே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேலியாக வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கிறதா நியூஸஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த பேங்க்கில் இருந்த அந்த ப்ராப்ளமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆகிட்டுருக்கதா நியூஸஸ் வெளியே வர்றதுனால பேங்க் வந்து கொஞ்சமாக பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்குது இந்த ஸ்டாக்கு. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 48 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இது வந்து சேம் ரீசன் தான். டெபாசிட் ரேட்லாம் கட் ஆனதுலேருந்து இவங்களும் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேங்கிங் செக்டாரை ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துட்ருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கும் அதில் ரேலி ஆகிருக்குது. டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மாருதி சுசுகி இருக்குது. ஒரு 191 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக ஒரு ரேலி இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்னால இப்போ விழுந்திருக்குது. ஹிண்டாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் விழுந்திருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரேலியாக கொடுத்துச்சு, இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. 3936 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ண அளவுக்கு ஈக்குவலாக செல் பண்ணலனாலும் 2512 கோடி அளவுக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் வந்து இவ்வளோ நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டு இருந்ததுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக வந்து அவங்க இப்போ செல்லர் சைடில் இருக்கிறாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 86 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. உலக மத்தியிலேயே பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப்னால் கொஞ்சம் மார்க்கெட்ஸ் எல்லாமே விழ ஆரம்பிச்சிருந்துச்சு. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து மற்ற கண்ட்ரிக்கான டேரிஃப்ஸ் எல்லாம் ஒரு 90 நாளைக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்காரு. ஆனால் சைனாவுக்கு எதிரான அந்த டேரிஃப்ஸ் வந்து அவர் கம்மி பண்ணல, அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சைனாவும் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து நிறையா இந்த மாதிரி டேரிஃபுகளை வந்து அமெரிக்கா மேலே போட்டுட்ருக்குது. ஸோ இந்த குழப்பமான சூழ்நிலையில் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கோல்டை வந்து ஒரு ஷெல்டராக பார்க்குறாங்க. எல்லோரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் வந்து கோல்டு இந்த அளவுக்கு ரேலியானதுக்கு முக்கியமான காரணம். அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.